வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 193 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த 13ஆம் தேதி இரவு அல்லது 14ஆம் தேதி அதிகாலையில் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல், அதன் பிறகான நிகழ்வுகள், அதில் நாம் இன்னும் ஆழமாக பேச வேண்டிய தேவை உள்ளது. அதில் குறிப்பாக மக்கள் மீண்டும் வடக்கு காசாவிற்கு திரும்ப துவங்கியுள்ளனர். அதில் அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது குறித்தும், மேலும் ஈரான் இஸ்ரேல் இடையிலான இந்த பரிமாற்ற தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்கும் பல தகவல்களை நாம் இங்கே பேச வேண்டியிருக்கிறது. நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இந்த ஈரான் இஸ்ரேல் இந்த கான்ஃபிளிக்ட்ல ஈரான் தொடங்கின தாக்குதலுக்கு பிறகு எல்லாருமே வந்து ஒரு வடக்கு, அதாவது மேற்கு நாடுகள்ல ஒரு ஹிப்போக்ரசி, ஒரு இரட்டை வடத்தை மிகப்பெரிய அளவுல மக்கள் ஈஸி ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஏன்னா சிரியால இருந்த டமாஸ்கஸ் தூதரகத்துல தாக்குதல் நடத்துறப்போ நீங்க பேசல, இப்ப ஏன் நீங்க ஈரானை எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களே பெரிய அளவுல சமூக வலைதளங்கள்ல கேள்வி கேட்கறத பார்க்க முடியுது. இதற்கு இந்த பாதிப்பு எந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்குது இஸ்ரேல? ஏன்னா இஸ்ரேல் என்ன சொல்றாங்க, எதுவுமே 99% நாங்க எல்லாத்தையுமே தடுத்துட்டோம் அப்படின்னு. இதனுடைய டீட்டெயில் கொஞ்சம் சொல்லுங்க. ஆமா, அப்ப அந்த அசஸ்மெண்ட் ஆக்சுவலா இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, 99% ஏவுகணைகளை வந்து நாங்க தாக்கி அழிச்சிட்டோங்கிறாங்க. ட்ரோன்களை தாக்கி அழிச்சிட்டோங்கிறாங்க. சில ட்ரோன்கள், சில ஏவுகணைகள் வந்து விழுந்திருக்கிறதா மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்றாங்க. இப்போ நம்ம இதுல பல முரண்பட்ட தகவல்கள் வருது. இஸ்ரேல் தரப்புல இருந்து இது ஒரு வெற்றியா வந்து அவங்க வந்து மேற்குலக நாடுகள் முழுக்கவே வந்து இது ஒரு வெற்றியா பாக்குறாங்க. என்னன்னா, இஸ்ரேல்ங்கிற நாடு தன்னுடைய மீது தாக்குதல் நடத்தினதை வந்து தடுத்து நிறுத்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அதை ஒரு வெற்றியா வந்து காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஈரான் வந்து மிக ஆபத்தானது. ஈரானுடைய செயல்பாடை பாத்தீங்களா? ஈரான் வந்து 300க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள், ட்ரோன்களை வந்து அனுப்பிச்சு ஒரு நாட்டை வந்து தாக்குது. ஸோ இது வந்து அன்அக்செப்டபிள், இது அன்ப்ரொவோக்ட் அப்படிங்கிறாங்க. இதுல என்னன்னா, இந்த ஹிப்போக்ரைசிங்கிறது அதோட கோர்ல வந்து இன்னைக்கு வேலை பார்க்கறத வெளிப்படையா மக்களால பார்க்க முடியுது. அதுதான் மக்கள் மத்தியில ஏற்படுற அந்த எழுச்சிக்கான அடிப்படையான காரணம். இப்ப நீங்க ஒண்ணு எய்தர் ஈரான் நடக்கிற தாக்குதல்ங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நீங்க வந்து ஒத்துக்கணும். அப்புறம் வந்து நீங்க சொல்லணும், ஈரான் வந்து நடத்தின தாக்குதல்ங்கிறது டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அப்படின்னு. அதாவது அவங்க நடத்தின தாக்குதலுக்கும் இவங்க நடத்தின தாக்குதலுக்கும் பெரிய அளவுக்கு வேறுபாடு இருக்கு, பெரிய அளவுக்கு பாதிப்புகளை வந்து ஈரான் ஏற்படுத்திருச்சு. ஸோ அதனால வந்து ஈரானுடைய செயல்பாடுங்கிறது ரொம்ப அக்ரஸிவா இருக்கு. அது வந்து ஒரு சன்ன வம்பிழுக்கக்கூடிய ஒரு நாடா வந்து உலகத்தால பார்க்கப்படுது அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். இல்லைன்னா ஈரான் வந்து பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தல, அதன் மீது வந்து நடத்தின தாக்குதலுக்கு பதிலீடான ஒரு தாக்குதலை நடத்திருக்கு, மினிமலான டேமேஜை தான் கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ இது வந்து அக்செப்டபிள் தான் அப்படின்னு நீங்க சொல்லணும். இந்த ரெண்டுமே இல்லை. இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, தாக்குதல் நடத்தினதுல பெரிய பாதிப்பு ஏற்படல, பெரிய உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படல. ஆனா அதே நேரத்துல ஈரான் பண்ணது இவ்வளவு மோசமான ஒரு செயல் அப்படின்னு நீங்க சொல்றது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ஹிப்போக்ரசிங்கிறது வெளிப்படையா தெரியுது. ஸோ இது வந்து அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன? ஏன்னா அவங்கள பத்தி நமக்கு தெரியும், பொதுமக்களுக்கு, ஜென்ரலான பொதுமக்களுக்கு இப்போ இது உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து அவங்களுடைய அந்த அந்த ஹிப்போக்ரசி, அதே மாதிரி அவங்களுடைய அந்த ஹியூப்ரஸான நடவடிக்கைகள்ங்கிறது உலகத்தை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு சம்பவமா இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கு. அட் த சேம் டைம் ஈரான் வந்து என்ன சொல்ல வந்தது, ஏன்னா ஈரானுடைய பிரைமரியான நோக்கம் என்னவா இருந்தது இதுல அப்படிங்கிறத நீங்க மிலிட்டரிலி பார்த்தோம்னாக்க இதனுடைய இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளால ஈஸியா அசஸ் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து பெரும்பாலான மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றது வந்து அதை தான் சொல்றாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரானுடைய தாக்குதல்ங்கிறது பெரிய அளவுக்கு கேஷுவலிட்டிஸை வந்து ஏற்படுத்துறதுக்கான நோக்கம் ஈரானுக்கு கிடையாது, ஒண்ணு. ரெண்டாவது,
குறிப்பிட்ட டார்கெட்டுகளை மட்டும் தாக்கக்கூடிய ஒரு நோக்கத்தை தான் ஈரான் வந்து மையமா வச்சிருந்தது. அதன் மூலமா தன்னுடைய டிட்டரன்ஸ்ல ஏற்படுத்தின அந்த பாதிப்புங்கிறத சரி பண்ண வேண்டிய நிலைக்கு ஈரான் வந்து அவசியமா இருந்தது ஈரானுக்கு. அதை சரியா மிலிட்டரிலி செயல்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து பெரும்பாலானவர்களோட கருத்தா இருக்குது. எக்ஸப்ட் ஹிப்போக்ரைட்ஸ் எப்பவுமே அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈரான் எது செஞ்சதுனாலும் தப்புமாங்க, இஸ்ரேல் எது செஞ்சதுனாலும் சரின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம உலகத்துல பாக்குறோம். ஜென்ரலா பேசக்கூடியவர்கள், நல்ல ஆழமான புரிதல் இருக்கக்கூடியவர்கள் சொல்ற விஷயங்கிறது டிட்டரன்ஸை உறுதிப்படுத்த வேண்டிய தேவைங்கிறது ஈரானுக்கு இருந்தது. ஏன்னா இது தொடர்ந்து இஸ்ரேல் அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு ரோக் நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது ஏதோ ஒரு இடத்துல வந்து அதை ஸ்டாப் பண்ண வேண்டிய தேவை வந்து ஈரானுக்கு இருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் ஈரான் வந்து இந்த பிரச்சனையை வந்து அணுகுது. ஈரானுக்கு இந்த போரை வந்து விரிவாக்கம் பண்ணுங்கிறது நோக்கமா இல்லை. இந்த போரை விரிவாக்கம் பண்ணாம இஸ்ரேலுக்கு ஒரு லெசனை வந்து டீச் பண்ணணும், மேற்குலக நாடுகளுக்கு ஒரு லெசனை டீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த தாக்குதலினுடைய மையமா ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜியில வந்து இருந்திருக்கு. அப்ப அதுக்கு அவங்க என்ன மாதிரி வடிவமைப்பு, இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுல இந்த தாக்குதலை வந்து என்ன மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்கன்னா, முதல்ல வந்து 72 மணி நேரத்துக்கு முன்னாடி அருகில இருக்கிற அனைத்து நாடுகளுக்கும், எந்தெந்த நாடுகள் வழியா வந்து இந்த தாக்குதல் வந்து நடத்த போகுது, இந்த அரபுலக நாடுகள்ல இருக்கிற மிக முக்கியமான நாடுகள் அனைத்து நாடுகளுக்கும் வெளியுறவுத்துறை மூலமா வந்து தகவல் கொடுத்திருக்காங்க. 72 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்க தாக்குதல் நடத்த போறோங்க. அது இன்க்ளூடிங் அமெரிக்காவுக்கு இன்டைரக்டா கொடுத்துருக்குறாங்க. அவங்க நேரடியான தொடர்புல இல்லை. அதனால வந்து அவங்க மற்ற தூதரகங்கள் மூலமா இன்டர்மீடியேட்டரி மூலமா வந்து அந்த தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப அமெரிக்காவுக்கு தெரியும் 72 மணி நேரத்துக்கு முன்னாடி ஈரான் வந்து தாக்குதல் நடத்த போகுதுங்கிறது. அப்ப அமெரிக்காவுக்கு தெரிஞ்சதுனால இஸ்ரேலுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த தாக்குதல் நடக்க போகுதுங்க. இந்த 72 மணி நேரம் முன்னாடி ஏன் வந்து இந்த அறிவிப்பை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், ஏன் வந்து இந்த அறிவுறுத்தலை வந்து அவங்களுக்கு முன்னாடியே வந்து சொன்னாங்க அப்படிங்கிறதுலயே அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத வந்து அவங்க தெளிவுபடுத்திருக்கிறாங்க. ஏன்னா தாக்குதல் நடத்தி டேமேஜ் பண்றது பிரதான நோக்கமா இருந்திருந்ததுன்னா இந்த இன்டிமேஷன் யாருக்குமே அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இததான் வந்து ஈராக்ல இருக்கிற குர்திஸ்தான் ரீஜியன்ல இருக்கிற எர்பில்ல நடத்தின தாக்குதல்ல அவங்க உறுதிப்படுத்தியிருந்தாங்க. எந்த தாக்குதல் நடவடிக்கையும் முன்னமே அறிவிக்கப்படல. கடைசியா வந்து எல்லாமே ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக்கா நடந்தது. ட்ரோன்ஸ் வர்ற நேரத்துக்கு கரெக்டா மிசைல்ஸ் தாக்குதலும் நடந்தது. ஸோ அதுல வந்து அங்க இருந்த மொசாதோட சையாப் யூனிட் வந்து ஒட்டுமொத்தமா வந்து அழிச்சொழித்தாங்க. ஸோ இப்ப அதுங்கிறது அது அது அதனுடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா அழிக்கணுங்கிறது நோக்கமா இருந்தது. ஏன்னா அந்த சையாப் யூனிட் தான் கெர்மான்ல நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பிரதான காரணம். அதுதான் வந்து அங்கிருந்து தான் பிளான் செய்யப்பட்டுச்சு. அங்கதான் வந்து தாக்குதல் வந்து நடந்தது. ஸோ அந்த எர்பில்ல நடக்கும் போது இந்த முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தல்ங்கிறது யாருக்குமே கொடுக்கப்படல. உடனடியா தாக்குதல் வந்து நடந்தது. ஆனா இங்க வந்து இஸ்ரேலுங்கிற ஒரு நாட்டுக்கு முன்னமே வந்து அறிவுறுத்தி இருக்கிறாங்க, நாங்க தாக்குதல் நடத்த போறோம் அப்படிங்கிறது. அப்பன்னா இதுல இருந்து என்ன சொல்ல வந்திருக்கிறாங்கன்னா, நான் உன்னைய தாக்க போறேன், நீ அதுக்கு தயாரா இருந்துக்க அப்படிங்கிறத இஸ்ரேலுக்கு முன்னமே சொல்லியிருக்கிறாங்க. அதன் மூலமாவே தெரியுது அவங்க வந்து பெரிய அளவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தணுங்கிற நோக்கத்தோட இந்த தாக்குதலை வந்து நடத்தல. 2 விஷயமா வந்து அவங்க பண்ணியிருக்கிறாங்க. 2 காரணத்திற்காக பண்ணியிருக்கிறாங்க. ஒண்ணு, நான் வந்து உன்னை தாக்குதல் நடத்த போறேங்கிறத சொல்லிட்டு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. அதுல என்ன அக்காம்ப்ளிஷ் பண்ணிருக்கிறாங்கன்னா, நான் உன்னை தாக்குதல் நடத்த போறேன், உன்னால முடிஞ்சதுன்னா நீ உன்னை பாதுகாத்துக்கோ அப்படிங்கிறது ஒரு விதமான தகவல். இன்னொரு தகவல், நான் உனக்கு சீரியஸான கேசுவலிட்டிஸோ டேமேஜோ ஏற்படுத்துறதுக்கு நான் விரும்பல. இந்த போரை வந்து நான் விரிவாக்கம் பண்ண விரும்பல. அதே நேரத்துல உன்னை தாக்கக்கூடிய வல்லமை இருக்கு, உன்னால அதை தடுக்க முடியாதுங்கிறத இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்ம போன முறை பேசும்போது இதுக்கு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொன்னோம். இஸ்ரேலிய அரசுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இந்த பகுதியில இருக்கிற ரீஜனல் பிளேயர்ஸ்க்கும் ஈரான் ஒரு விஷயத்த வந்து குறிப்பா தெளிவுபடுத்தி இருந்தது. என்னன்னா, அந்த கப்பலை வந்து பிடிச்சதன் மூலமா என்னால என்ன பண்ண முடியும் இந்த பகுதியில. இப்ப நீங்க ஒருவேளை வந்து ரியாக்ஷன் பண்ணும்போது நீங்க வந்து என்னை தாக்கலாம், இல்ல என்னை வந்து என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தலாம். தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான ஒரு காவர்ட் ஆபரேஷன்ஸ்ல வந்து உங்களால ஈடுபடுத்திக்க முடியும். நீங்க வந்து எனக்கு துரோகம் பண்ண நினைக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க மனசுல வச்சிருந்தீங்கன்னா, என்னால என்ன இந்த பகுதியில பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பவர் போஸ்டரை வந்து அவங்க காட்டியிருக்கிறாங்க அந்த கப்பலுக்கு இது மூலமா.
அது இன்னொரு விஷயமா வந்து டெல்லவீவுக்கும் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது இஸ்ரேலுக்கும் சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா, நீ எனக்கு எதிரான தாக்குதல் நடத்தினா உன்னுடைய லைஃப் லைனை நான் கட் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்க நடத்துற தாக்குதல்ங்கிறது ரிட்டலிட்டரி ஸ்ட்ரைக். இவங்க மீது நடத்தின தாக்குதல் அக்ரஷன், அது சர்வதேச விதிமீறல். அந்த விதிமீறலுக்கு பதிலடியான நடவடிக்கை தான் இவங்க பண்ண தாக்குதல். அப்ப அந்த பதிலடிக்கு நீங்க திரும்ப பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி போனீங்கன்னா, ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி போனீங்கன்னா, உனக்கு அடுத்த கட்டமா என்னால என்ன டேமேஜை வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறத இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பி கேர்ஃபுல் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அந்த அந்த தகவல் வந்து போனது, அந்த கப்பலை வந்து பிடிச்சது மூலமா. ஸோ இப்ப எல்லா வகையிலுமே ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு ரிட்டலேட்டரி ஸ்ட்ரைக் பண்றாங்க. நீ இதே மாதிரி தொடர்ந்து உன்னுடைய இந்த ரோக் நடவடிக்கைகளை தொடர்ந்து நீங்க வந்து எடுக்க முடியாது அப்படிங்கறத இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு சொல்றதுக்காக அந்த ரிட்டலிட்டரி ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க. அதை முன்னமே அறிவிச்சிருக்கிறாங்க இஸ்ரேல் அரசாங்கம். அப்ப இதுல இருந்தே தெரியுது அவங்க வந்து டேமேஜ் பண்ணுங்கிறதுக்காக இந்த தாக்குதல் நடவடிக்கையை பண்ணல. அவங்க அறிவுறுத்துறாங்க, எச்சரிக்கை இருக்க சொல்றாங்க இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு. எங்க கூட இந்த நீ பிரச்சனை வச்சுக்கிட்டனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. சோ இப்ப இதுதான் உங்களுடைய நோக்கமா இருந்திருக்கு. இப்போ இப்ப இங்க முக்கியமான ஒரு தளம் வந்து தாக்கப்பட்டிருக்கு. அதாவது 3 தளங்கள் தாக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து கோலன் ஹைட்ஸ்ல இருக்கிற சையாப் யூனிட், மொசாதோட சையாப் யூனிட் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. சையாப் யூனிட்னா இன்டெலிஜென்ஸ் யூனிட். அங்கிருந்து தான் வந்து லெபனான்லயும் சிரியாலையும் வந்து அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அவங்க வந்து சென்ட்ரல் யூனிட்டுக்கு அனுப்புறாங்க. அங்கிருந்து தான் வந்து தாக்குதலுக்கான நடவடிக்கைகள் தீவிரமாகுது. இப்ப இந்த டெமஸ்கஸ் தாக்குதல் நடவடிக்கையிலும் இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்கிறது அங்கிருந்து தான் நடந்திருக்கு. ஸோ அந்த சைட்டை வந்து அடிச்சிருக்கிறாங்க. அதுல அன்அபிஷியலான சில தகவல்கள் வருது. 40க்கும் மேற்பட்ட மொசாதோட உறுப்பினர்கள் அதுல இறந்துட்டதா வந்து அன்அபிஷியலான தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்த முடியும் என்னங்கிறது தெரியல. அதை முற்றிலுமா அடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நோவா-டீம் ஏர்பேஸ்ன்னு சொல்லப்படுற மிக முக்கியமான ஏர்பேஸ், அது வந்து அந்த டிமோனாங்கிற அந்த அவங்களுடைய நியூக்ளியர் சைட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த நேவல், அதாவது இந்த ஏர்பேஸ், அந்த ஏர்பேஸை வந்து தாக்கி இருக்கிறாங்க. அதுல பெரிய அளவுக்கு இன்ஃபிளிக்ட் வந்து இவங்க பண்ணல. ஆனா 5 ஏவுகணைகள் வந்து அங்க விழுந்திருக்கிறதா உறுதிப்படுத்தியிருக்காங்க. 5 ஏவுகணைகள் வந்து விழுந்திருக்கு. 7 ஏவுகணைகள் போனதுல 5 ஏவுகணைகள் விழுந்திருக்கு. 2 இடைமறிக்கப்பட்டிருக்கு. இது வந்து அங்க நடத்தின தாக்குதல். இப்ப அந்த தாக்குதல் ஏன் அந்த ஏர்பேஸை வந்து அவங்க சூஸ் பண்ணி பண்ணாங்கன்னா, அந்த ஏர்பேஸ்ல இருந்தா கிளம்பி போய் டெமாஸ்கஸ்ல இந்த தாக்குதல் நடவடிக்கை நடந்திருக்கு. சோ அது அதுல சம்பந்தப்பட்டிருக்கு. அடுத்து 3வது ரமோன்கிற ஏர்பேஸ். ரமோன்கிற ஏர்பேஸ்ல இவங்க வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த ஏர்பேஸும் இந்த தாக்குதல் நடவடிக்கையில சம்பந்தப்பட்ட ஏர்பேஸ். இப்ப இந்த 3 குறிப்பான இடங்கள், மிலிட்டரி இம்பார்ட்டன்டான இடங்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கு. இந்த 3ம் இந்த டெமஸ்கஸ்ல நடந்த தாக்குதலுக்கு சம்பந்தம் உள்ள, இங்கிருந்து தான் தாக்குதல் வந்து நடந்திருக்கு. சோ அததான் வந்து அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. உன்னுடைய தளங்கள் எங்கிருந்து இயங்குது, உன்னுடைய தளங்கள்ல எந்த தளத்துல இருந்து எனக்கான தாக்குதல் வந்து நடந்திருக்கு, எந்த யூனிட்ல இருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணப்படுது அப்படிங்கறத எல்லாத்தையும் எனக்கு தெரியும் அப்படிங்கறத அவங்க அதுல தெளிவுபடுத்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல மிக முக்கியமான ஒரு தகவல் வந்து ஸ்காட் ரிட்டர், மிலிட்டரி அனலிஸ்ட் ஸ்காட் ரிட்டர் பேசும்போது சொல்றாரு, இந்த நேவா-டீம் ஏர்பேஸ்ங்கிறது உலகத்திலேயே அதி உயர் பாதுகாப்பு உள்ள ஒரு ஏர்பேஸ். சோ அங்க வந்து கிட்டத்தட்ட அயன்டோமுடைய பல டைப் ஆஃப் வெப்பனரி வந்து அங்க இருக்கு. அதாவது இஸ்ரேலோட ஒட்டுமொத்த வெப்பனரி சிஸ்டம் வந்து அங்க இருக்கு. அது இந்த ஆன்டி மிசைல் வெப்பனரியில மிக முக்கியமானதா வந்து எல்லாமே வந்து அங்க பொருத்தி வச்சிருக்காங்க, அமெரிக்காவோடதையும் சேர்த்து. இப்ப கிட்டத்தட்ட அது ஒரு பிளாங்கெட் கவர் மாதிரி வந்து அந்த ஏர்பேஸை வந்து காப்பாத்துறதா வந்து அவங்க வந்து சொல்றாங்க. உலகத்திலேயே வெல் சொபஸ்டிகேட்டட் டெக்னாலஜி பொருந்தி இருக்கிற ஆன்டி மிசைல்ஸ் வந்து சிஸ்டம் இருக்கிற ஒரு ஏர்பேஸ் தான் வந்து இந்த நேவா-டீம் ஏர்பேஸ். இந்த நேவா-டீம் ஏர்பேஸ்ல 7 வெப்பன் வந்து, அதாவது 7 ஏவுகணைகள் ஏவுனதுல 2 ஏவுகணை தான் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. 5 ஏவுகணை வந்து உள்ளுக்கு விழுந்திருக்கு. அப்பனா இதுல இருந்து என்ன செய்யணும், என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உலகத்திலேயே ரொம்ப சொபஸ்டிகேட்டடான சர்வைலன்ஸ் வச்சுக்கிட்டு
ப்ரொடெக்ஷன் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சைட்டை 7ல 5 ஏவுகணைகள் என்னால தாக்குதல் நடத்த முடியும்னா எனக்கு வந்து என்ன மாதிரியான கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கிறத அமெரிக்காவுக்கும் சொல்லியிருக்கிறாங்க, இஸ்ரேலுக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா இந்த தளத்தை உங்களால வந்து இன்டர்செப்ட் பண்ணி காப்பாற்ற முடியலன்னா உங்களால இஸ்ரேல்ல எந்த இடத்தையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமானது மிலிட்டரி பாயிண்ட் ஆஃப் வியூல. அதே மாதிரி அமெரிக்கன் பேசஸ் இந்த பகுதியில் இருக்கிற எந்த பேசஸையும் உங்களால வந்து காப்பாற்ற முடியாது அப்படிங்கறத தான் வந்து ஈரான் வந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்திருக்காங்க. இதுல இன்னும் சில முக்கியமான தகவல்கள் என்னன்னா, போன முறை வந்து நமக்கு பிரிலிமினரி ரிப்போர்ட் தான் வந்து கிடைச்சிருந்தது. அப்ப சொல்லியிருந்தாங்க ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வந்து 7 மிசைல் வந்து யூஸ் பண்ணதா. ஆனா உண்மையா வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணல. அவங்க என்ன யூஸ் பண்ணி இருக்கிறாங்கன்னா ரொம்ப ஓல்டு டெக்னாலஜி வெப்பனரி தான் வந்து அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க வந்து ஏவுகணைகள் ரொம்ப பழைய ஜெனரேஷனல் ஏவுகணைகள் தான் வந்து பயன்படுத்திருக்காங்க. அந்த ஏவுகணைகள் கூட இதுல வந்து 7 ஏவுகணைகளை ஏவுனதுல 5 வந்து இவங்களால வந்து தடுத்து நிறுத்த முடியல. ஸோ அப்படின்னா இவங்களுடைய அட்வான்ஸ் வெப்பன்ஸ் வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வந்து அனுப்புனாங்கன்னா ஒட்டுமொத்தமா இந்த பேஸை வந்து அவங்களால அழிக்கக்கூடிய வல்லமை இருக்கு. ஒட்டுமொத்தமா இஸ்ரேல்ல இருக்கிற எல்லா மிலிட்டரி பேசஸையும் வந்து அவங்களால அழிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுக்கு தகவலா சொல்லியிருக்காங்க இந்த டிட்டரன்ஸை வந்து உருவாக்குனதன் மூலமா. இப்போ இதுல மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் டிட்டரன்ஸை வந்து அவங்க வந்து உருவாக்கி இருக்காங்க. இப்போ ஒண்ணு வந்து நீங்க என்னைய தாக்குறதுக்கான வல்லமை வந்து உங்களுக்கு கிடையாது. 2வது நான் தாக்குதல் நடத்தினா அவங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியாது. நாட் ஒன்லி டு இஸ்ரேல், நீ ஒட்டுமொத்தமா அமெரிக்காவுடைய பேசஸ் இந்த பகுதியில இருக்கிறதுங்கிறது என்னுடைய கையில தான் இருக்கு. நீ இருக்கணும்னா என் கூட வந்து சுமூகமா போய்க்கோ, இல்லைன்னா வந்து உன்னுடைய அக்ரஷனை வந்து நீ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாருக்குமே அந்த பகுதியில இருக்கிற எல்லாருக்குமே அவங்க தெளிவுபடுத்திருக்கிறாங்க. 2வது இதுல யார் வந்து நம்மளுடைய அதாவது நமக்கு எதிரா போகாம இருக்கிறாங்க, யாரு வந்து காட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அந்த இன்டர்நேஷனல் டிப்ளமசியில வந்து அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலையில அவங்க தாக்குதல் நடத்தும் போது யார் வந்து இதுக்கு எதிராக ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த நாடு என்ன நாடுங்கிறதையும் உலகத்துக்கு அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. உங்க முஸ்லீம் வேர்ல்டுக்கும் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க யார் வந்து இதுல மிக மோசமான அமெரிக்க ஆதரவான ஒரு துரோகி இந்த பகுதியில இருக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க உலகத்துக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஸோ இப்படி பல வகையில வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிங்கிறது பல விஷயங்களை வந்து இதுல இந்த போரை பொறுத்தவரையில வந்து அவங்க வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்க எதிர்ப்பணிக்கும் வந்து அவங்களுடைய தகவல்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுல அந்த முதல் தாக்குதல்ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 ட்ரோன்ஸ் 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த ட்ரோன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து புறப்பட்டு போய் ஈராக் வழியா போகும்போது அதுக்கான சோசியல் மீடியால அதெல்லாம் போட்டோ எடுத்து வெளியில வந்துருச்சு. ஸோ இப்ப இதெல்லாம் தெரியும். இப்ப அமெரிக்காவுக்கும் தெரியும், எல்லா நாடுகளுக்கும் தெரியும். ஏற்கனவே 72 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க அவங்கள்ட்ட எல்லாம். இப்போ இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் போகும்போது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ட்ரோன்ஸ் போகுதுன்ட்டு. இப்ப ஏன் வந்து இந்த ட்ரோன்ஸ் அனுப்புனாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதா மிலிட்டரி பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்றாங்க. என்னன்னா இந்த ட்ரோன்ஸுங்கிறது அவங்களுடைய ஆன்டி பேலிஸ்டிக் மிசைல்ஸோடைய அந்த அயன்டோம் சிஸ்டம் பேட்டரி வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத மேப் பண்றதுக்காக தான் இந்த ட்ரோன்ஸ் வந்து அவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. இப்ப இதுல இருந்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா இந்த ட்ரோன்ஸ் வந்து எங்கிருந்து தாக்கப்படுது அப்படிங்கிறத அவங்க இந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸும் ட்ரோன்ஸும் எங்கிருந்து தாக்கப்படுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக முதல்ல வந்து இந்த ட்ரோன்ஸை வந்து அவங்க மேப் பண்ணியிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமா இஸ்ரேல் முழுக்க. இந்த மேப் பண்ணதன் மூலமா என்ன ஆயிருக்குன்னா எங்கெங்கெல்லாம் வந்து இவங்களுடைய அந்த அயன்டோம் பேட்டரிஸ் வந்து இருக்கு, எங்கிருந்து வந்து அந்த ட்ரோன்ஸ் வந்து தாக்கப்படுது அப்படிங்கறது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து இன்டெலிஜென்ஸ் இன்புட்டா கேதர் பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி மிசைல் சிஸ்டம்ஸ் வந்து அனுப்பிச்சதுல பல இடங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்ப எங்கெங்க இருந்து வந்து அந்த மிசைல்ஸ், அதாவது மல்டி லேயரா தான் வந்து அவங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து இஸ்ரேல் அரசாங்கம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கு. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு மிசைல் சிஸ்டம் வந்து பயன்படுற மாதிரி. அதை வந்து எங்கெங்க இந்த 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 ஆன்டி மிசைல் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கேதர் பண்றதுக்காக இந்த ட்ரோன்ஸை வந்து அனுப்புனதா சொல்றாங்க. இப்போ இது 200 ட்ரோன்ஸை தான் வந்து ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இதே ஒரு 500 ட்ரோன்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா ஒட்டுமொத்தமா இவங்களை வந்து இவங்களுடைய ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல்ஸோடைய அந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க்கையும் வந்து என்கேஜ் பண்ணிட முடியும்.
அப்ப என்கேஜ் பண்ணிட்டாங்கன்னா இது எல்லாமே வந்து பேட்டரிஸ் வந்து பவர் பண்ணி அடிச்சிருச்சுன்னா மிசைல்ஸ திரும்ப ரீலோட் பண்றதுக்குள்ள இவங்க எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடத்த முடியுமோ அங்கங்கெல்லாம் தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கறத தான் வந்து அவங்களுக்கு மிலிட்டரிலி தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இப்போ இது வந்து மிக ஆபத்தான ஒரு விஷயமா வந்து இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் சரி அமெரிக்காவுடைய அலைஸ்க்கும் வந்து உருவாயிருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது யுக்ரைன்ல ரஷ்யா பயன்படுத்தி இருக்கு இதே ஸ்ட்ராட்டஜி. இப்போ அதே ஸ்ட்ராட்டஜியை தான் வந்து இவங்க இங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ இதுல என்னெல்லாம் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்கன்னா தாக்குதல் வந்து பெரிய அளவுக்கு அதாவது ஹியூமன் டார்கெட்ல வந்து பண்ணல. இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய மிலிட்ரி பர்சனல்ஸ் மீது வந்து பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தல. அவங்க சர்ஜிக்கலா வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்துல சொல்ல வேண்டிய தகவல்களை சொல்லி இருக்கிறாங்க. என் மேல தாக்குதல் நடத்தினா இல்ல என் கூட சண்டைக்கு வரணும்னு நீ முடிவு பண்ணனா என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கறத அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. உன்னால சஸ்டெயின் பண்ண முடியாது இந்த போரை அப்படிங்கறத அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. இது வந்து மிக முக்கியமான ஒரு டிட்டரன்ஸா நம்மளால பார்க்க முடியுது. நாட் ஒன்லி ஃபார் ஈரான், ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், ஒட்டுமொத்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு டிட்டரன்ஸை வந்து ஈரான் வந்து உருவாக்கி இருக்கு. இப்போ இதே மாதிரியான ஒரு சூழல் திரும்ப வரும்னா, ஏன்னா அவங்க இன்னொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை வந்து அவங்க மாத்தி இருக்கிறாங்க இந்த போரை பொறுத்தளவுல. இது வரைக்கும் இத்தனை ஸ்ட்ராட்டஜிக் பேஷன்ஸ்ங்கிறது இஸ்ரேல் அரசாங்கம் அசாசினேஷன்ஸ் பல இடங்கள்ல பண்ணியிருக்கு ஈரானியன் பர்சனல்ஸ, மிலிட்டரி பர்சனல்ஸ. அப்பெல்லாம் வந்து அவங்க வந்து ரிட்டலிட்டரி ஸ்ட்ரைக் வந்து பண்ணது கிடையாது. இப்போ என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, நீங்க வந்து எங்களுடைய இன்ட்ரெஸ்ட்ல தாக்குதல் நடத்துனீங்கன்னா இனிமே வந்து உங்களுக்கு ப்ராக்சிஸ், அதாவது இவங்க சொல்லிட்டு இருக்கிற ப்ராக்சிஸ் மூலமான தாக்குதல்லாம் இருக்காது, நேரடியா உங்க சாயில வந்து நான் தாக்குவேன் அப்படிங்கிறத அவங்க ஈக்குவேட் பண்ணியிருக்கிறாங்க. அததான் அந்த நாட்டினுடைய மிலிட்டரி கமாண்டர் வந்து ஒரு தெளிவுபடுத்தியிருக்கிறாரு, த ஈக்குவேஷன் ஹாஸ் சேஞ்ச் அப்படின்னு. அப்ப இந்த ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆனதுங்கிறது என்னன்னா டிட்டரன்ஸ் ஈக்குவேஷன் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப நீ வந்து எங்கேயாவது, அதாவது சிரியாலேயோ இல்ல ஈராக்லயோ இல்ல எங்கேயாவது என்னுடைய ஆர்மி பர்சனல்ல இல்ல என்னுடைய மிலிட்டரி இன்ட்ரெஸ்ட்ல வந்து நீ தாக்குதல் நடத்தினா உனக்கு நேரடியான பதில் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த ஈக்குவேஷன்ல வந்து அவங்க மாத்தி இருக்கிறாங்க இந்த ஈக்குவேஷன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு சினாரியோ கிடையாது, இனிமே அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறத இவங்க அவங்களுக்கு தெளிவுபடுத்திட்டாங்க. சோ இது மிகப்பெரிய சிக்கலா வந்து இப்ப இஸ்ரேலுக்கு வந்து தொடர்ந்து இயங்குறதுல இருக்கு. ஏன்னா அவங்க இப்ப காவர்ட் ஆபரேஷன்ஸ்ங்கிறது தொடர்ந்து வந்து அவங்க வந்து அசாசினேஷன் பண்றது, பக்கத்து நாடுகள்ல வந்து தாக்குதல் நடத்தி கொள்றது, இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கான பதிலடி வந்து இல்லைங்கிற தைரியத்துல இப்போ இப்ப நீங்க பண்ணீங்கன்னா உடனடியா இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க வந்து இந்த தொடர்ந்து வந்து இந்த 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 மாதிரியான தாக்குதல் நடவடிக்கையை அவங்க கேரி பண்ண முடியும். சோ இப்படியான ஒரு விஷயத்த வந்து உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. நேற்று வந்து இதே மாதிரியான ஒரு விஷயத்த வந்து ஹெஸ்புல்லா தரப்புல இருந்து அயன்டோம் பேட்டரியை வந்து அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க பர்டிகுலரா. அப்ப அவங்களுமே இதை என்ன பண்ணிருக்காங்கன்னா மேப் பண்ணிருக்கிறாங்க, எங்கிருந்து இந்த அயன்டோம் பேட்டரி வந்து இயங்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அங்க வந்து சுசைட் ட்ரோன் மூலமா வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த ட்ரோன்கள் வந்து போகும்போது இந்த ட்ரோன்களை வந்து அடிக்கிறதுக்கு ஒன்னு ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல்ஸோடைய அந்த ஹேண்டோம் சிஸ்டம் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே நேரத்துல இவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து பயன்படுத்தி இருக்காங்க. இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் இந்த தாக்குதல் வந்து ட்ரோன்ஸ் எல்லாம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஏருக்கு போய் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அவங்க மேல இருந்தே வாட்ச் பண்ணிக்கிட்டு இந்த ட்ரோன்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதுன்ட்டு பாயிண்ட் பண்ணி அடிச்சு இந்த ட்ரோன்ஸை வந்து அவங்க வீழ்த்தி இருக்கிறாங்க. இப்போ இதுல இன்னொரு மிக முக்கியமான மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கிறது என்னன்னா, நீங்க ட்ரோன்ஸ் வந்து நடத்துறதுக்காக நீங்க ஒருவேளை மேல போய் ஏர்ஃபோர்ஸ் வந்து மேல போய் தாக்குதல் நடத்துதுன்னா அதுக்கு முன்னாடி நான் உங்களுடைய பேசஸ், அதாவது ஏர் பேசஸ வந்து நான் அடிச்சு காலி பண்ணிடுவேன் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவுபடுத்திருக்காங்க. ஒருவேளை வந்து நீங்க இஸ்ரேலுடைய ராணுவத்துடைய அந்த பிளைட்ஸ் வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு, பறந்து ட்ரோன்ஸை வந்து தாக்குது, ட்ரோன்ஸை வந்து அழிக்குது அப்படின்னா நீங்க ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸை வந்து அனுப்பும்போது அதை பூரா அவங்களால அழிக்க முடியாது. அதே நேரத்துல அந்த சமகாலத்துல உங்களை கம்ப்ளீட்டா என்கேஜ் பண்ணிடுவாங்க. என்கேஜ் பண்ணிட்டு மிசைல்ஸை வந்து அடிச்சாங்கன்னா உங்களுடைய ஒட்டுமொத்தமா
மிலிட்டரி ஏர்பேஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவாங்க. இப்போ நீங்க அந்த மாதிரி காலி பண்ணிட்டாங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய ஃபிளைட்டை வந்து ரீஃபியூவல் பண்றதுக்காக இறக்கி ஆகணும். அப்ப எங்க கொண்டு போய் இறக்குவீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது. அதுதான் வந்து இவங்க தெளிவுபடுத்துறாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவுபடுத்துறாங்க. என்னுடைய தாக்குதல்ங்கிறது என்ன மாதிரி எல்லாம் போகும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறாங்க. இப்ப இந்த தாக்குதல் மூலமா, இந்த ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணதன் மூலமா வேற என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, காசாக்குள்ள தொடர்ந்து இந்த மாதிரியான மிலிட்டரி பர்சனல்ஸை வந்து நீங்க வச்சுக்க முடியாதுங்கிற ஒரு நிலையை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ இது வந்து பல வகையில வந்து டிட்டரன்ஸை வந்து உருவாக்குறாங்க, ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு. இப்போ ஈரான் வந்து நேரடியா தாக்குதல் நடத்தக்கூடிய சூழ்நிலையில வந்து இருக்குது அப்படின்னா, ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக வந்து பெரிய அளவுக்கு படைத்திரட்டலை வந்து இவங்க பண்ண முடியாது, அவங்க என்கேஜ் பண்ணி வைக்க முடியாது. அதே மாதிரி காசாக்குள்ள தொடர்ந்து காலாட்படைகளை அனுப்பிச்சு இந்த தாக்குதல்களை நீங்க தொடர முடியாது. உங்களுடைய ஏர்ஃபோர்ஸையும் வந்து அனுப்பி இந்த பாம்பிங் பண்றதை வந்து நீங்க தொடர்ந்து இந்த இன்டென்சிட்டியில உங்களால பண்ண முடியாது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துதான் வந்து டிட்டரன்ஸா ஈரான் வந்து இங்க வச்சிருக்கு. இப்போ ஈரானுக்கு எதிரான பதிலடி கொடுக்கலன்னா இஸ்ரேலோட டிட்டரன்ஸுங்கிறது சுத்தமா காலி ஆயிடும். ஸோ அந்த சூழ்நிலையில இஸ்ரேலை வந்து தள்ளி இருக்கிறாங்க. இப்ப இஸ்ரேல் வந்து இதுக்கு பதிலடி கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்துல தள்ளப்பட்டிருக்கு. அப்படி பதிலடி கொடுத்தாங்கன்னா தொடர்ந்து இதுக்கு மேல வந்து ஒரு 10 மடங்கு 20 மடங்கு தாக்குதல் வந்து நடத்துவேன் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது லேட்டெல்லாம் ஆகாது, 10 நாள் 12 நாள்லாம் ஆகாது, இமீடியட்டா அடுத்த செகண்ட் வந்து எங்களுடைய மிசைல்ஸ் வந்து லான்ச் செய்யப்படும் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த போர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. இனிமே தொடர்ந்து இவங்களால இந்த காசாக்குள்ள முன்னாடி நடத்தின போர் மாதிரி நடத்தக்கூடிய சூழ்நிலையில இஸ்ரேல் அரசாங்கம் இல்ல. அந்த ஈக்குவேஷனை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஈரான். இப்ப ஈரானை வந்து கவுண்டர் பண்ண வேண்டிய நிலையில இஸ்ரேல் தள்ளப்பட்டுருச்சு. இனிமே தொடர்ந்து வந்து இந்த கிரவுண்ட் போர்சஸையோ பெரிய அளவுக்கு ஏர் போர்சஸையோ வந்து அனுப்பிச்சு நீங்க வந்து பெரிய பாம்பிங் கேம்பெயின் வந்து எந்த ஒரு பதிலடியும் இல்லாம வந்து உங்களால் நடத்த முடியாது. ரெண்டாவது, ஏற்கனவே இவங்க பலஸ்தீன் ஃப்ரண்ட்ல வந்து கடுமையான தோல்வியை தான் சந்திச்சிருக்காங்க காசா ஃப்ரண்ட்ல. இப்ப அதனுடைய வெளிப்பாடு அந்த ஒட்டுமொத்தமான பிரிகேட் எல்லாத்தையும் வெளியில அனுப்பிச்சிருக்கிறாங்க, அந்த பெட்டாலியன் எல்லாத்தையும். இப்போ எஞ்சி இருக்கிற ஒரே ஒரு பெட்டாலியன், அங்கேயும் கடுமையான சண்டை நடந்துகிட்டு இருக்கு அந்த காரிடோரை காப்பாத்துறதுல. ஸோ அதுலயும் வந்து இவங்களால வந்து பெரிய அளவுக்கு வெற்றியை வந்து பெற முடியல. அப்போதான் வந்து இந்த மக்கள் வந்து திரும்ப வந்து தங்களுடைய பகுதிக்கு போறத வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ரஃபால தாக்குதல் நடத்துவோம்னு சொல்றாங்க. ரஃபால வந்து தாக்குதல் அப்பப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு ஒட்டுமொத்தமான காசா ஸ்ட்ரிப் முழுக்கவே வந்து எல்லா பகுதிகளிலும் அப்பப்ப தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஈரான் கூட இவங்க வந்து ரிட்டலிட்டரி ஸ்ட்ரைக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா இந்த ஒட்டுமொத்தமான சினாரியோ சேஞ்ச் ஆயிடும். அப்போ காசா மீது நடக்கிற தாக்குதல்ங்கிறது படிப்படியா குறைய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். ஸோ அதுதான் இப்ப இங்க இருக்கிற மிக முக்கியமான சூழல். இந்த ஈக்குவேஷன்ங்கிறது சேஞ்ச் பண்ணதனுடைய விளைவுங்கிறது தொடர்ந்து இந்த இம்ப்யூனிட்டியை இஸ்ரேல் அரசாங்கம் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற இடத்தை நோக்கி ஈரான் வந்து நகர்த்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் இன்டர்நேஷனல் அரேனால இஸ்ரேல் வந்து ஒரு மிக பெரிய அளவுக்கு தனிமைப்பட்டிருக்கு. அவங்க ரொம்ப ஹிப்போக்ரைட்டிக்கலா வந்து நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள், குறிப்பா பிரிட்டன்ங்கிறது ஒரு மோசமான நாடு அப்படிங்கிறத வந்து அவங்க அந்த லீடர்ஸ் வந்து தெளிவுபடுத்திக்கிட்டே வராங்க. அவங்க சர்வதேச அரங்கில் அதை வந்து வெளிப்படையா பேசுறாங்க. ஸோ இப்படி உலகம் முழுக்க வந்து இவங்களுக்கு ஆதரவான சக்திகள் எல்லாமே வந்து ஐசோலேட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. யுனைடெட் நேஷன்ஸோட செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்து இதுக்கான கண்டனம் தெரிவிக்கிறதுக்கான அவசர கூட்டம் கூட்டியிருந்தாங்க. அதுல ரஷ்யா தெளிவுபடுத்தியிருக்கு. ரஷ்யா என்ன தெளிவுபடுத்தியிருக்குன்னா, டமாஸ்கஸ்ல நடந்த தாக்குதலை வந்து கண்டிக்காம அதை பத்தி எதுவுமே பேசாம இப்ப நடந்த தாக்குதலை வந்து பேசுறதுங்கிறது ஹிப்போக்ரைட்ஸோடைய ஒரு உச்சகட்டம். இந்த நாடுகள் வந்து எந்த கிரெடிபிலிட்டியும் இந்த நாடுகளுக்கு இல்லை. சர்வதேச அரங்குல இவங்களுக்கு பேசுறதுக்கான எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதேதான் வந்து சைனாவும் சொல்லியிருக்கு. சைனா வந்து இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து பாலஸ்தீன்ல நடக்கிற போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. டமாஸ்கஸ்ல நடந்த தாக்குதலுக்கு சரியான பதிலடி தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு. ஸோ இந்த குளோபல் சவுத், அதாவது மெஜாரிட்டி ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து ஈரானுக்கு ஆதரவா தான் இருக்காங்க. ஏன்னா இது லெஜிட்டிமேட் ரைட். இப்போ இது வந்து சர்வதேச அரங்குல யுனைடெட் நேஷன்ஸோடைய
ஆர்டிகல் 51 கொடுக்குற உரிமை. ஒரு நாடு உங்க நாட்டின் மீது தாக்குதல் நடத்திருச்சுன்னா அதுக்கான பதிலடி கொடுக்கறதுக்கான எல்லா உரிமையும் ஆர்டிகல் 51 கொடுக்குது. அந்த ஆர்டிகல் 51 பிரகாரம் தான் வந்து ஈரான் தாக்குதல் நடத்திருக்கு. இப்ப அது வந்து லெஜிட்டிமேட்டான தாக்குதல். அத இந்த ஹிப்போக்ரைட்ஸ், அத இரட்டை நாக்குள்ள மேற்குலக நாடு திருட்டு பசங்க வந்து எதிர்க்கிறாங்க. அவங்க வெளிப்படையா வந்து இனப்படுகொலை ஆதரிக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய தாக்குதலா வந்து அவங்க சொல்றாங்க. இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ங்கிறது டிஸ்ப்ரொபோர்ஷனேட்ங்கிறத வந்து அவங்க ஏத்துக்கல. ஹமாஸ் நடத்தின அக்டோபர் 7ஆம் தேதி நடத்தின தாக்குதல்ல 1200 பேர் வந்து இறந்து போனது வந்து பெருசா இன்னைய வரைக்கும் பேசுறாங்க. 33,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இங்க செத்துருக்காங்க. ஹமாஸ் வீரர்கள் கிடையாது, மக்கள் செத்துருக்காங்க. குழந்தைகள் வந்து இதுல பெரும்பான்மையா வந்து 75% குழந்தைகளும் பெண்களும் இறந்திருக்கிறாங்க. அப்பெல்லாம் அது வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா வந்து இந்த மேற்குலக நாடுகளுடைய இந்த 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 திருட்டு பசங்களுக்கு தெரியல. இப்போ இத வந்து பெரிய டிஸ்ப்ரொபோர்ஷனேட் வெப்பனரி வந்து பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூச்சல் போடுறாங்க. இவங்க உலகத்துல வந்து இது எல்லாத்தையும் பேசுறதன் மூலமா இப்போ வெகு விரைவா வந்து இவங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறாங்க. இது தொடர்ந்து வந்து போகும்போது இந்த நாடுகளுடைய அந்த சாஃப்ட் பவருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா உருவாக்கி வச்சிருக்கின்ற அந்த சாஃப்ட் பவருங்கிறது 0 லெவலுக்கு போகுதுங்கிறது தான் நமக்கு தெரியுது. ஸோ ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா இந்த தாக்குதல், இந்த டிட்டரன்ஸ் மீள் கட்டுமானம், இது எல்லாமே இப்படிதான் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு மேல வேற ஏதாவது நம்ம இது பண்ணணும்னா பேசலாம் போல. ஓகே. இதுல நான் ஒரு விஷயம் ஆட் பண்ணணும். அந்த தகவல் நான் படிச்சேன். அத நீங்க ஷேர் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நான் கூட எழுதியிருந்தேன். நான் எழுதல அத பத்தி ஆக்சுவலா. என்னன்னா, அ இந்த தாக்குதல ஈரான் தொடங்குறதுக்கு முன்னாடி, அ ஒமான் தலைநகர் மஸ்கட்ல வச்சு சிஐஏ உடைய தலைவர் வில்லியம் பர்ன், அப்புறம் வந்து ஈரானுடைய டிப்ளமேட் இவங்க 2 பேரும் பேசி அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தப் போறோம். நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்க மேலயே அடி விழுவும் அப்படின்னு சொல்லி நேரடியாவே ஈரான் தரப்புல சொல்லப்பட்டதாகவும், அதுக்கு அவங்க சிஐஏ தரப்புல நீங்க தாக்குதல் நடத்துங்க. ஆனா எந்த மக்களுக்கும் பாதிப்பு அடையாம பார்த்துக்கங்க. எங்களுக்கு அது வரைக்கும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல். அது எந்த அளவுக்கு உண்மை? ஐ திங்க் வந்து அது இது ஒரு முக்கியமான சோர்ஸ் கிட்ட இருந்து தான் அந்த தகவல் வந்திருக்கு. இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து இந்த ரிட்டலிட்டரிங்கிறது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது வந்து தெரியுது. இப்போ அது தாக்குதல் நடத்துனாங்கன்னா ஏற்கனவே ஈரான் வந்து அவங்களுக்கு சொல்லிடுச்சு நாங்க தாக்குதல் நடத்த போறோம்னு. ஸோ அப்ப அந்த இடத்துல இவங்க பேசி இருக்கிறதா சொல்றாங்க. இதுல பல முரண்பட்ட நிலைப்பாடுகள் வந்து பல நாடுகள்லயும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும், இன்க்ளூடிங் அமெரிக்கா. அமெரிக்காவுடைய பாலிசிலேயே வந்து பல முரண்பாடுகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த ஃபாரின் பாலிசி டீமே வந்து 2 துருவங்களா இயங்குறதா நமக்கு தெரியுது. ஒண்ணு வந்து முழுமையா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னொன்னு அறகுறையான ஆதரவோட இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப இந்த முரண்பாடுகள் வந்து செயல்பாட்டு வடிவங்கள்ல வந்து எதிரொலிக்குது. இப்போ இப்படி நம்ம பார்க்க வேண்டி இருக்குன்னா, ஈரான் தாக்குதல் நடத்தி அதுல வந்து இன்டர்செப்ஷன் பண்ணது வந்து அமெரிக்கா, பல நாடுகள், அமெரிக்காவுடைய அலைன்ஸ்ல இருக்கிற அந்த அமெரிக்கா, பிரான்ஸ், அதே போல ஜோர்டான், இந்த 4 நாடுகளும் வந்து இன்டர்செப்ஷன் வந்து பண்ணிருக்கு. இன்டர்செப்ஷன் பண்ணி இந்த டேமேஜை வந்து இவங்க கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப இஸ்ரேலுக்கு முழுமையான கெப்பாசிட்டி இல்லைங்கிறது இதுல இருந்து உறுதியா தெரியுது. இப்ப இந்த நாடுகள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுனாலதான் இஸ்ரேலால இயங்க முடியும். அதே நேரத்துல இந்த இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு இஸ்ரேல் போனுச்சுன்னா அதை வந்து நாங்க வந்து அனுமதிக்க மாட்டோம், அதை வந்து நாங்க உதவி பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத இன்னொரு பக்கத்துல சொல்றாங்க. ஸோ அப்ப இந்த 2 நிலைப்பாடுகள்ங்கிறது அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து இருக்கு, ஃபாரின் பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. இப்ப இதுல எந்த திசை நோக்கி அவங்க போறாங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா இதுல பெரிய அளவுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரான் வந்து இதுல இந்த டிட்டரன்ஸை வந்து செம ஸ்ட்ராங்கா மாத்திருக்கு. இந்த டிட்டரன்ஸை மாத்துறதன் மூலமா இதுல முழுமையா பாதிக்கப்பட போறது அமெரிக்கா தான். அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட் இந்த பகுதியில பெருமளவுக்கு பாதிக்கப்படுங்கிறத ஈரான் வந்து உறுதிப்படுத்தியிருக்கு இந்த தாக்குதல் மூலமா. இப்ப இந்த இடத்துல அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட பாதுகாக்கணும்னா இஸ்ரேல் அரசாங்கம் தாக்குதல் நடத்துறத அமெரிக்கா அனுமதிக்க கூடாது. அப்படி அனுமதிச்சு இஸ்ரேல் கூட உதவிக்கு போனுச்சுன்னா லெஜிட்டிமேட்டான டார்கெட்டா அமெரிக்கா போகும். அமெரிக்காவுக்கும் இதே பிரச்சனை வந்து சந்திக்க வேண்டி வரும். ஏற்கனவே அவங்க பபல் மண்டா பகுதியில
எமன் ஆர்ம்டு போர்சஸ்க்கு எதிராக வந்து சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில சிக்கியிருக்கிறாங்க. இப்ப ஈரானுக்கு எதிராகவும் வந்து அந்த சிக்கல்ல வந்து மாட்டிட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் பிளாக் ஆகும். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் பிளாக் ஆச்சுன்னா ஒட்டுமொத்தமா உலகத்துக்கு போற பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஸ்டாப் ஆகும். அமெரிக்காவில் எலெக்ஷன் இயர், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அங்க போகலைன்னா ஏற்கனவே அவங்க ரிசர்வ்ஸ் வந்து, அதாவது பெட்ரோலியம் ரிசோர்சஸ் வந்து பெரிய அளவுக்கு பயன்படுத்திட்டாங்க. இப்போ இங்க இருந்து பெட்ரோல் வந்து அங்க போகலைன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் பெரிய அளவுக்கு சிக்கலுக்குள்ளாகும். ஹைப்பர் இன்ஃபிளேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஹைப்பர் இன்ஃபிளேஷன் வந்து பெரிய அளவுக்கு தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தும். பொருட்களுடைய விலை உயர்வு, வேலை வாய்ப்பு இழப்புங்கிறது அமெரிக்காவோட தேர்தலில் எதிரொலிக்கும். இப்படி பல வகையில வந்து அமெரிக்காவுடைய பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய தேர்தல் எஃபர்ட்டுக்கு எதிராக வந்து ஒரு போர் வந்து ஆரம்பிச்சதுன்னா அமெரிக்கா அதுல சம்பந்தப்படும். ஸோ இப்படியான ஒரு நெருக்கடியான காலகட்டத்துல அமெரிக்காவுடைய அரசாங்கம் இருக்கு. அந்த இடத்துல இஸ்ரேல் வந்து அமெரிக்கா சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு போருக்கு போக நினைச்சதுன்னா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குங்கிறத ஈரான் வந்து தெளிவு. இந்த பகுதியில அமெரிக்காவுடைய சப்போர்ட் இல்லாம நீங்க எந்த நாடுகளுடைய உதவியும் பெற்று அவங்களுடைய ஏர் ஸ்பேஸ பயன்படுத்தவே முடியாது. இப்ப நீங்க ஏர் பயன்படுத்தலைன்னா ஸ்காட் ரிட்டர் என்ன சொல்றாருன்னா, நாடுகளுடைய கிளியரன்ஸ் கிடைக்கல, ஏர் ஸ்பேஸ பயன்படுத்துறதுக்கான கிளியரன்ஸ் கிடைக்கலன்னா இவங்களுக்கு இருக்கு ஒரே ஒரு ரூட் தான் இருக்கிறதா சொல்றாரு. அது என்னன்னா கோலன் ஹைட்ஸ்ல இருந்து சிரியா வந்து, சிரியால இருந்து ஈராக் வந்து, ஈராக்ல இருந்து தான் வந்து ஈரான்ல வந்து தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அப்படி ஒருவேளை ஈரான் வழியா மட்டும்தான் வந்து இவங்களால தாக்குதல் நடத்த முடியும்னா அங்க ஏர் டிஃபென்ஸ வந்து முழுமையா வந்து நிலைநிறுத்தி இருந்தாங்க ஈரான் அப்படின்னா இவங்க வர வர ஒவ்வொரு பிளைட்டையும் வந்து அவங்க காலி பண்ணுவாங்க. இவங்களால போய் உள்ளுக்கு போய் தாக்குதலே நடத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து இன்னொரு பக்கம் நீங்க ஃபியூவல் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ அமெரிக்கா, அதாவது ஈரான் வந்து நீங்க வந்து அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு வந்துட்டீங்கன்னா அவங்களுடைய மிசைல் சிஸ்டம் ஃபுல்லா வந்து உங்களுடைய ஏர்பேஸை காலி பண்ணிடுவாங்க. இப்போ ஏர்பேஸ் இஸ்ரேல்ல இருக்கிற ஏர்பேஸ் காலி ஆயிடுச்சுன்னா இவங்க திரும்ப போய் எங்க ரீஃபியூல் பண்ணுவாங்க? பிளைட் வந்து எப்படி பறக்கும்? திரும்ப போயிட்டு தாக்குதல் நடத்திட்டு திரும்ப போய் பெட்ரோலை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு தான் திரும்ப தாக்குதல் நடத்துறதுக்கு வரணும். அப்ப நீங்க உங்க ஏர்பேஸை காலி பண்ணிட்டாங்கன்னா நீங்க திரும்ப வந்து போய் உங்களுடைய பிளைட்டை வந்து ஃபில் பண்ண முடியாது. அப்ப அமெரிக்காவுடைய உதவி தான் தேவை. அமெரிக்காவுடைய ரீஃபில்லிங் பண்ற ஃபிளைட்ஸ் இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து ஏர்லயே உங்களால ரீஃபில் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்து தாக்குதல் நடத்த முடியும். இப்ப இது மாதிரி அமெரிக்கா வந்து நேரடியா ஏர்ஃபில், அதாவது ஏர்ல வந்து உங்களுக்கு ஃபியூல் ரீஃபில் பண்றதுக்கான உதவியில இறங்குது, இந்த போர்ல வந்து நேரடியா இஸ்ரேலுக்கு உதவி பண்ணுதுன்னா அமெரிக்கா பிகம்ஸ் லீகல் டார்கெட், லெஜிட்டிமேட்டான டார்கெட்டா மாறுறாங்க. அப்ப லெஜிட்டிமேட்டான டார்கெட் எந்த போர்ட்ல இருந்து அவங்க கிளம்புறாங்களோ அந்த போர்ட் இவங்களுடைய தாக்குதலுக்கு உள்ளாகும். எந்த பேஸ்ல இருந்து கிளம்புறாங்களோ அது வந்து தாக்குதலுக்கு உள்ளாகும். அப்படி தாக்குதலுக்கு உள்ளானுச்சுன்னா அமெரிக்காவாலையும் இவங்களுக்கு ஃபியூயல் வந்து கொடுக்க முடியாது. அப்ப இவங்களுடைய பிளைட் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. இப்போ இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷன்ல இஸ்ரேல் அரசாங்கம் இருக்கு. இப்ப இது தாக்குதல் நடத்துறேன்னு போச்சுன்னா இது சூசைட் அட்டெம்ப்ட் தான் அப்படிங்கிறது தான் தெளிவா தெரியுது. அமெரிக்கா அதை விரும்பலங்கிறதையும் அவங்க தெளிவுபடுத்துறாங்க. இது வந்து அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாகவும் போகுது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து எப்படியாவது இழுத்து அமெரிக்கா உள்ளுக்கூட்டணுங்கிறது தான் நெத்தன்யாகுவோடைய நிலைப்பாடா இருக்கு. ஸோ இதெல்லாம் பிளே அவுட் ஆகி எப்படி வந்து அவுட்கம்மா வருதுங்கிறது நமக்கு தெரியல. அந்த மாதிரியான ஸ்டூபிடிட்டியில போச்சுன்னா இது மிக முக்கியமான ஒரு போரா போகும். இது மிகப்பெரிய சிக்கலை தான் உருவாக்க போகுது. புரியுது தோழர். பார்க்கலாம் அடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நமக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.